ஹே மக்களே, வெல்கம் டு மெட்டாவுட்ஸ். ஒரு நாள் சூரியனே இல்லாம இருந்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நம்ம ஜென்ரலா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரிய ஒளிக்கதிர்கள் பட்டாதான் அன்னைக்கு நாளே நமக்கு விடிஞ்ச மாதிரி இருக்கும். சன்ரைஸ் ஆனாதான் நமக்கு அது விடிஞ்சிருச்சு அப்படிங்கிற அந்த எண்ணமே தோணுது. அந்த ஒளிக்கதிர்கள் எல்லாம் பட்டாதான் செடிகள்ல இருக்க பூக்கள் எல்லாம் பூக்கும். எல்லாம் அந்த ஒரு ஃப்ரெஷ் அப் எனர்ஜியா மார்னிங் அப்படிதான் கிடைக்கும் இல்லையா? அப்படி இருக்கும் போது அந்த சூரிய வெளிச்சமே இல்லாம போனா எப்படி இருக்கும்? நாடே ஒரு மாதிரி இருண்டு போன மாதிரி ஆயிராதா? என்னதான் சூரியனை பூமி சுத்தி வந்தாலும் ஒரு நாள் அந்த வெளிச்சமே இல்லை அப்படின்னா, ஒருவேளை இந்த பூமியில தற்காலிகமா ஒரு இருள் சூழ்ந்துச்சு அப்படின்னா அது அழிவினோட தொடக்கமா இருக்குமோ அப்படின்னுலாம் நிறைய பேருக்கு சந்தேகமா இருக்கும். அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பூமி செயல்படுறதுக்கே ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோள்னு பாத்தீங்கன்னா அது சூரியன் இருந்தாதான் ஆகும். ஏன்னா விடிஞ்சாதான் நமக்கு நாள் விடியும். இல்ல அந்த சன்லைட்டோட எனர்ஜி எல்லாம் கிடைச்சாதான் நமக்கு நம்ம எனர்ஜி கூடும். அந்த மரம் செடி கொடிகள் அது எல்லாத்துக்குமே ஒரு சூரிய ஒளி அப்படிங்கறத ஒரு ஆதாரமாவே இருக்கு. அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு சூரிய ஒளியே நம்ம வாழ்க்கையிலே இல்லாம போயிருச்சுன்னா எப்படி இருக்கும்? இப்போதே இதை பத்தி பேசுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ சமூக வலைதளங்கள்ல இதுதான் ஒரு விவாத மேடையாவே போயிட்டு இருக்கு. சரி, ஒரு நாள் இந்த சூரியனே இல்லாம போயிட்டா என்னதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிதான் ஆய்வாளர்கள்லாம் எல்லாருமே ஒரு பேச்சு எடுத்திருக்காங்க. பொதுவாவே சூரிய ஒளி பூமி மேல படுறதுக்கே 8.5 நிமிடம் ஆகுதாமா. அதே மாதிரி சூரியன் மறைஞ்சிருச்சு அப்படின்னாலுமே 8.5 நிமிடம் வரைக்குமே சூரிய ஒளிலாம் நம்ம பூமி மேல பட்டுட்டே தான் இருக்குமாமா. இந்த பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல இப்படி எல்லாம் சூரிய வெளிச்சம் இல்லாம போனா அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதான். அதுவே ஒரு நாள் ஃபுல்லா இல்ல இன்னும் ஒரு 10 நாட்கள் அந்த மாதிரிலாம் சூரிய வெளிச்சமே இல்லாம நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழ்க்கையை வாழவே முடியாதான். ஏன்னா சுற்றுச்சூழல் எல்லாமே ரொம்ப பாதிக்கப்படும். சின்ன சின்ன செடிகள் எல்லாமே கிட்டத்தட்ட சாகர நிலைமைக்கே போயிடும். பெரிய மரங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தாக்கு பிடிக்கும். ஆனா மனிதர்கள் நம்மளாலே அந்த வெளிச்சமே இல்லாம எப்படி வாழ்றது? அதுவும் பகல் நேரத்துல நம்ம சூரிய வெளிச்சம் படுது அந்த நாடுகள்லாம் நிறைய இதனால் விபத்துகளே ஏற்படலாம், நிறைய அழிவுகள் கூட ஏற்படலாம். அந்த சூரியன் என்ன ஒரு 5 நாளைக்கு வராம இருந்துச்சுன்னா டக்குன்னு எல்லாமே குறைஞ்சிருமா, டெம்பரேச்சர் எல்லாம் 0க்கு போயிருமா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா இல்லதான். ஆனா மெதுவா குறைஞ்சாலுமே கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாட்களுக்குள்ள 0 டிகிரி செல்சியஸ்க்கு வந்துரும். ஒருவேளை அப்படி சூரிய ஒளியே போயிருச்சு அப்படின்னா இந்த ஒளிச்சேர்க்கைகள் எல்லாமே நின்று போயிரும். அதுவும் பெரும்பாலான தாவரங்களுமே நிறைய அழிஞ்சே போயிரும். இப்பவே பாத்தீங்கன்னா எல்லா தாவரங்களும் இருக்குதுன்னா இல்ல, நிறைய இனங்கள்லாம் அழிஞ்சு போயிட்டு தான் இருக்கு இல்லையா? அதுக்கான காரணங்கள் தான் இது. அப்படியே நாள்கள் கடக்க சூரிய வெளிச்சமே இல்லாம போனா கடலோட மேற்பரப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உறைய ஆரம்பிக்கும். கடல்லாம் உடனே ஐஸ் கட்டி ஆகிருமா அப்படின்னா அப்படிலாம் ஆகிராது. அது ஆகிறதுக்கு ஒரு சில பலாயிரம் ஆண்டுகள் கூட ஆகலாம். தண்ணியில இருக்க டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமா கட்டுப்படுத்தும், பூமியில இருக்க டெம்பரேச்சரும் கட்டுப்படுத்தும். அந்த ஹீட் எல்லாம் உடனே வெளியே போயிடாது. அதனால எந்த அளவுக்கு கட்டுப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கட்டுப்படுத்திட்டு தான் நம்ம வாழ்க்கை வாழ்வாதாரத்தை கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆன் பண்ண வைக்கும். ஒருவேளை 100 ஆண்டு வரைக்குமே சூரியனே இல்லாம இருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் கிட்டத்தட்ட -240 டிகிரி செல்சியஸ் வரையுமே போயிடலாம். அப்படிலாம் போயிருச்சுன்னு பாத்தீங்கன்னா வளிமண்டலமே செதறி போயிடும். கதிர்வீச்சுகள்லாம் கிரகத்தை தாக்குறதுக்கு உடனடியா வர ஆரம்பிச்சிடும். பூமியே ஒரு தரிசு நிலமாவே மாறிடும். அப்படி மாறினாலுமே ஆழ்கடல்ல இருக்க பாக்டீரியாக்கள் மட்டுமே உயிர் வாழும். ஏன்னா அது ஆழ்கடல்ல அந்த தண்ணியிலே இருக்கு இல்லையா? அதுக்கான அந்த ஒளி வெளிச்சம் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, தண்ணியில வாழ்ந்தா போதும். அதனால அதோட உயிர்கள்லாம் மட்டும் இருக்கும். மனிதர்கள் உயிரினங்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட நாள் கடக்க எல்லாருமே அழிஞ்சு போயிருவோம். சோ இப்படிதான் இருக்கும். அந்த ஒரு நாள் சூரிய வெளிச்சம் பார்க்கணும்னாவே நமக்கு நாள் கடந்த மாதிரியே இருக்காது. அதுவே வெளிச்சமே இல்லை அப்படின்னா எவ்வளவு நடக்குது பாத்தீங்களா? இந்த மாதிரி இன்னும் டிஃப்ரெண்டா ஏதாச்சும் யோசிச்சீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க.